ஹாய்ங்க. ஹாப்பி கார்டனிங். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து என்னோட டைமை வந்து எப்படிலாம் கார்டனில் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறேன், மார்னிங் ரொட்டீன் என்னென்ன அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அதாவது குழந்தைங்கள வந்து ஸ்கூலுக்கு விட்டோன்னே ஆட்டோமேட்டிக்காக எங்கே போகுதோ இல்லையோ கார்டனுக்கு கால் தானாகவே போயிடும். ஸோ அப்படி தான் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம கார்டனில் வந்து என்னென்னா கரும்பு வந்து நிறைய வச்சுருக்கோம். ஸோ அவனுங்கள வந்து வளர்க்குறதெல்லாம் என்னென்னா பெரிய விஷயங்க. இந்த காற்றுல வந்து அவனை வந்து காப்பாற்றி கொண்டு வரதுக்குள்ளேயும் போதும் போதும்னு ஆகிடும். ஸோ அதனால் அவனுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு த்ரெட் எடுத்து அவனுக்கு 3 முடிச்சு போட்டு நல்லா டைப் பண்ணி விட்டு, எங்கேயும் போகாதீங்கடா, இங்கேயே இருங்க அப்படின்ற மாதிரி, கீழே விழுந்துடாதீங்க அப்படின்ற மாதிரி கட்டி விட்டாச்சு. ஏன்னா அப்படியே பெண்டாகி பெண்டாகி கீழே விழுந்துறானுங்க. ஸோ அவன் பக்கத்தில் வந்து நிறையா பேப்பர்ஸ்லாம் நிறைய இருந்தானுங்க. ஸோ அவங்க பக்கத்துலேயே வந்து நம்ம வாழை மரம் இருக்கிறாங்க. அந்த வாழை மரத்தில் பக்கத்துலலாம் நிறைய வாழை மரம் வந்துகிட்டே இருக்கிறாங்களா. ஸோ அவனுங்களே வந்து என்ன பண்ணிட்டோம், கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டு அந்த செடியவே எடுத்து அவங்களுக்கு உரமாக வந்து கரெக்டாக போட்டு வச்சுட்டு சூப்பராக அவன் பக்கத்தில் க்ளீன் பண்ணி விட்டாச்சு. க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நிறைய இலத்தலையெல்லாம் அங்கங்கே இருந்துச்சு. ஸோ வந்து அதுவே வந்து அவங்களுக்கு உரந்தான். வாழை மரத்துக்கு வந்து பயங்கர உரம். அந்த இலை சருகுலாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து காஞ்ச சருகுலாம் வந்து சூப்பரான உரம். நீங்களும் வந்து அந்த மாதிரி சருகுலாம் இருந்துச்சுன்னா ஒரு இது பக்கெட்டில் போட்டு வச்சு மண் மேலே போட்டு வச்சிங்கன்னா அதை தாண்டி வேறு பெரிய உரம் வந்து பெரிய இதுவாக இருக்காது. ஸோ நீங்கள் வந்து அதவே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவனை வந்து நல்லா அந்த பக்கத்தில் இருந்தவனை வந்து நல்லா க்ளீன் பண்ணி விட்டாச்சு. இப்போ அழகாக வந்து கீழே விழாமல் நம்ம கரும்பு சார் வந்து சூப்பராக போயிட்டுருப்பார். ஸோ அப்புறம் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் செடி வச்சுருக்கோம். கத்திரிக்காய் அவனே வந்தது தான். ஸோ அவனையும் க்ளீன் பண்ணி விட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து பக்கத்துலேயே நம்மளுடைய ரெட் சில்லி வந்து பழுத்துட்டு இருந்தாங்க. சரி அதை எதுக்கு விடுவானேன்னு சொல்லிட்டு, எப்போயுமே ஒரு கார்டன் ஒர்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் காய் இருந்துச்சுன்னா பறித்து ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிடுறது. அப்படி தான் வந்து பச்சை மிளகா இருந்தாங்க. ஸோ பச்சை மிளகாய்ன்னு சொல்லும்போது பழுத்துட்டானுங்க. ஸோ அவனுங்களே வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து அந்த கத்திரிக்காயும் மஞ்சள் வந்து அங்கே வச்சு விட்ருந்தோம். ஸோ அவங்களுக்கு வந்து என்னென்னா கரெக்டாக வந்து அந்த இடத்துல இதாகலை, வாட்ரு வந்து போய் கரெக்டாக பண்ணுறதுக்கு இடம் இல்லாமல் இருந்ததுனால அந்த ப்ளேஸில் வந்து நல்லா அவனுங்களுக்கு வந்து வாட்ரு போகிற மாதிரி வந்து ஒரு இப்படி தான் வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து செடிங்க வைக்கிறது பெருசு இல்லை. அவங்களுக்கு வந்து அந்த ப்ளேஸை சுற்றிலும் வந்து மற்ற செடிங்க வந்து அவங்களோட உரத்தெல்லாம் உறிஞ்சிடாமல் பார்த்துக்கணும். ஸோ அதனால் அவங்களுக்கு என்ன தேவையோ, ஃபுட்டு என்ன தேவையோ அதை கொடுத்தா தான் நல்லா வளருவாங்க. இல்லாட்டா வந்து அப்படியே தான் இருப்பானுங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு குழி மாதிரி தோண்டி அவங்களுக்கு கொஞ்சம் உரம் கொடுத்துட்டு, இல்லைன்னா வந்து பெரிய மரம் இருக்கிறான் வாழை மரம், அவனே எல்லாத்தையும் உறிஞ்சிப்பான். ஸோ அதனால் அவங்க வந்து வரவே மாட்டானுங்க. நல்லா பண்ணி விட்டாச்சு. நெக்ஸ்ட் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம பீர்க்கங்காய் கொடி, அதாவது வீட்டுக்கு வெளியிலே போட்டிருக்கோம். இவன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவனுக்கு வந்து இவனோட இடமே பத்தாதுங்க. இவன் பக்கத்தில் இருக்கவனெல்லாம் பிடிச்சி இழுத்துவான். ஏன்னா எங்கெல்லாம் ப்ளேஸ் இருக்கோ நான் உன்கிட்ட வரேன்டான்னு சொல்லிட்டு இவன் வாழை மரம் இருக்குது இல்லையா, அவனோட ஜாயின் பண்ணிட்டான். அவனை பிரித்து வாங்கடா அப்படின்னு சொல்லி பிரித்து எடுத்துகிறதுக்குள்ளே ஒரு வழி ஆயிடுச்சு. அங்கேருந்து எடுத்து உனக்குன்னு ஒரு வழி கொடுத்துருக்கீங்களா அதில் போடா அப்படின்னு சொல்லி போட்டு விட்டுட்டு, இவன் என்னன்னா காம்பவுண்ட் சுவரெல்லாம் தாண்டி போய் நம்மளுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் சண்டை இழுத்து விட்ருவானுங்க. அந்த மாதிரி ஆள் இந்த பீர்க்கங்காய். எங்கே எவ்வளோ இடம் இருந்தாலும் அந்த இடத்த பயங்கரமாக யூஸ் பண்ணிப்பான். ஒரு இது கூட விட மாட்டான். சரி வாடா அப்படின்னு சொல்லி அவனை கரெக்டாக வந்து வச்சு அனுப்பிச்சி விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாட்டிலெலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தேவையில்லாத, நமக்கு என்ன தேவையோ அதெல்லாம் வரமாட்டானுங்க. தேவையில்லாத நிறைய அதெல்லாம் வருவானுங்க. ஸோ அவனுங்க கொஞ்சம் கொஞ்சமாக பிடுங்கி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம செர்ரி டொமேட்டோ பிடுங்கிட்டு அந்த பக்கமாக பார்த்திங்கன்னா, நான் ஆக்சுவலாக இந்த செடி வந்து பீன்ஸுன்னு சொல்லிட்டு தான் அந்த சீடு போட்டேங்க. பட் ஆனால் இது அவரைக்காய். உண்மையிலே சொல்லுங்கள், செம்ம அவரைக்காங்க. நாட்டு அவரைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அவரைக்காய் அப்படியே கொத்து கொத்தாக இருக்கிறாங்க. ஒரே ஒரு செடி தான். ஆனால் இவனும் பீர்க்கங்காய் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. ஸோ இவர் வந்து அவரோட இதுக்குள்ளே போயிட்டார். அப்படி இருந்தாலுமே பரவாயில்ல, கொத்து கொத்தாக காய் தரான். எவ்வளோ காய் தந்திருக்கான் பாருங்க. ஆக்சுவலாக இருக்கிறானுங்க, பட் ஆனால் இன்னும் வந்து ஹார்வெஸ்ட்டுக்கு ரெடி ஆகலை. அதனால முந்தானே கொஞ்சமாக வந்து கொஞ்சம் முத்தி போயிட்டு இருந்தாங்க. அவனை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இவனை வந்து நான் அவரைக்காய்னே நினைக்கல. ஆக்சுவலாக இந்த சீடு வாங்குறப்ப அதில் என்ன போட்டிருந்தாங்கன்னா பீன்ஸுன்னு தான் போட்டிருந்தாங்க, அவரைக்காயின்னு போடலை. சரி நம்மளுக்கு ஏதோ ஒன்று வந்துச்சே அப்படின்ற மாதிரி போட்டாச்சு. அப்புறம் நம்ம குட்டி குட்டியாக செர்ரி டொமேட்டோஸ்
அங்கங்கே இருந்தாங்க. அவங்களையும் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு நிறையா இவங்க தான் எப்பயுமே ஹைட் அண்ட் சீக்கு ப்ளே பண்ணுவாங்க இல்லையா? நான் எப்படியோ ஒன்று நல்லா பழுத்ததுனால தெரிஞ்சுரும். ஸோ இவ்வளோ இருந்தாங்க. அவங்களையும் வந்து பிக் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து என் கார்டன் உள்ள கிரவுண்ட் கார்டனில் என்னோட ஒரு ஃப்ரெண்டு இப்போ மிங்கிள் ஆயிருக்காங்க. இவங்க இந்த பட்டர்ஃப்ளை. இவங்க வந்து உங்கள புடிச்சு விளையாடணும் அப்படின்றதுக்காகவே என்னை சுற்றி 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 வர்றாங்க. எனக்கு டைம் இல்லைம்மா நீ போம்மா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இவ்வளோ இன்றைக்கி வந்து இவ்வளோ ஹார்வெஸ்ட்டுங்க. கொஞ்சம் கார்டனிங் க்ளீன் பண்ணோம். கொஞ்சம் ஹார்வெஸ்ட்டும் பண்ணிட்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா, கடைசியா பார்த்திங்கன்னா நம்மளுடைய ப்ளே பாய். அவனை வந்து கொஞ்சம் அவனோட விளையாண்டுட்டு, "நீ கொஞ்சம் தூங்குடா" அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு இவனோட விளையாடுறது ரொம்ப பிடிக்குங்க. அப்படின்னு சொல்லி வீடியோ முடிச்சாச்சு. தேங்க் யூ. பாய்.